Hello guys, welcome back to my channel with Alina and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து காட்ட போறேன் உங்களுக்கு. எல்லா ப்ராடக்ட்டும் வந்து Smitten அப்படிங்கற ஆப்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து என்னன்னா ட்ரீம் பியூட்டியோடைய ஒரு ஃபவுண்டேஷன். Just look at that shades. எனக்கு தெரியும் நீங்க இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்னடா நிறைய நாளா வீடியோலாம் காணல அப்படி நினைச்சிருப்பீங்க. Yeah guys, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். But I'm back. Yeah. Okay. 3 ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக எனக்கு கிடச்சிது. நமக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆப்போடைய லிங்க் வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருக்கா நம்ம வந்து ஒரு டைம் வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 ட்ரையல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து 2 ட்ரையல் பாயிண்ட் இப்படி பாயிண்ட் வச்சுருக்கும். நமக்கு டோட்டலாக 10 ட்ரையல் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக அவங்க வந்து தருவாங்க. நமக்கு பிடிச்சி நம்ம செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்து 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். ஓகே, 3 ஃபவுண்டேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரீம் பியூட்டியோடைய இது. ஆக்சுவலி நான் இந்த பிராண்டோடைய அவ்வளோ யூஸ் பண்ண கிடையாது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இட்ஸ் சூப்பர் குட். யாப். ஓகே, நம்ம மொத்தமாக வந்து இந்த இதில் வந்து 3 ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ட்ரையலுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து மெயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோட ரீசன் என்னென்னா, நம்ம வந்து வெளிலலாம் போகும்போது வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக பேக்லலாம் போடுறதுக்கெல்லாம் முடியும். ஐ மீன் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நமக்கு வந்து கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது ஈஸியாக கொண்டு போகலாம். ஓகே, இது வந்து ப்ளம்மோடைய நயாசினமேட் சிம்பிளி பிரைட் ஃபேஸ் வாஷ். இது நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட்னும் பண்ணும். ஸோ ஜஸ்ட் லுக் அட் தேட். இந்த பிராண்டோடைய ஒரு சன்ஸ்க்ரீன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கேன் கைஸ். தட் வாஸ் ரியலி குட். ஸோ ஒரு ஃபேஸ் வாஷ் தான் எப்படி டெக்ஸ்சர் இருக்குன்னு உங்களுக்கு காட்டி தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் லுக், இது வந்து ரைஸ் அந்த மாதிரி ஏதோ இதில் வந்து பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் ஸ்மெல். எனக்கு அவ்வளோ ஸ்மெல் பிடிக்கல. பட் அந்த டெக்ஸ்சர் போடும்போதெல்லாம் நல்லாயிருக்கு. ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் ப்ளம்மோடையது. யூ கேன் டெஸ்ட் இட். அண்ட் நான் இதில் கொடுக்குறது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் பி லைக் தட். நான் ப்ரொமோஷனுக்கு எனக்கு கிடச்சிருக்க ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்னுடைய ஓன் மணியில் வாங்கினது. அண்ட் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இங்கே பாருங்கள் அலினாக்கா வாங்கியிருக்காங்க, எனக்கு வேணும், அலினா வாங்கியிருக்கா எனக்கு வேணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. திஸ் இஸ் நாட் மை பேரண்ட்ஸ் மணி. இது என்னுடைய ஓன் பாக்கெட் மணியை நான் சேவ் பண்ண மணியில் வாங்கினது. அண்ட் ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஆன் யுவர் மைண்ட். ஓகே கைஸ், என்னுடைய லாங் நெயில்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக நான் வந்து என்னுடைய லாங் நெயில்ஸ் எப்படி வந்துச்சு, மெயின்டெனன்ஸ் அப்படிலாம் வந்து போடுறேன். அப்படி போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மிஸ் பண்ணிங்களா கைஸ், நிறைய நாள் நான் வீடியோலாம் போடல. எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை கைஸ். ஓகே, இது வந்து நோவாலஜியோட ஒரு சன்ஸ்க்ரீன். SPF 50 PA++ அல்ட்ரா லைட் ஜெல் சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நோவாலஜியோட பிராண்ட் வந்து நிறைய வாட்டி நான் பார்த்தேன். எப்படின்னா நம்ம ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது கூட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம். சரி ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இதுவும் வாங்கி பார்த்தேன். ஓகே கைஸ், ஸோ ஜஸ்ட் லுக் அட் த டெக்ஸ்சர். இது என்ன மாதிரின்னா நமக்கு ஸ்கின்ல போட்டால் தெரிய மாட்டேங்குது. சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மேக்கப் பண்ணணும், ஆனால் வந்து மேக்கப் பண்ணணும் ஆனால் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து போட்டால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்மெல் கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஸ்மெல்லாம் தெரியல. ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் போல். அண்ட் நான் என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் தவிர உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணலை. நான் இப்போலே சொல்கிறேன். அண்ட் ஐ ஹவ் செட் தட் பிஃபோர். இது ப்ரமோஷன் கிடையாது கிடையாது கிடையாது. நான் வாங்கின ப்ராடக்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், எனக்கு இது யூஸ் பண்ணி இப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் தவிர வேறு எதுவும் நான் சொல்ல. ஓகே, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு யூஸ் அப்படிலாம் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அவங்க ரொம்ப யா குட். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டிட்டேன். இன்னும் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம்? ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து நேரமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லணுமா சொல்ல வேணாமா? நான் சொல்கிறத கேளுங்க. ஓகே, இது வந்து ப்ளம்மோடைய ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப ஹைப்பில் இருக்குது. நான் நைக்காவில் ஸ்டார்ட் இதாக்கிறப்ப கூட டாப் ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப இதுக்கு என்னன்னு தெரில, நல்ல ரேட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. சரி, இது கன்ஃபார்மாக வாங்கி பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் வாங்கினேன். எனக்கு பர்சனலி இதோடைய ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கல. என்னென்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு ஸ்மெல்லு. ப்ராடக்ட் வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா, நான் இப்போ வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ பிடிக்கல. ஓகேன்னு நான் சொல்கிறேன்ல. அப்போது நான் வந்து தெரியாமல் இது எல்லோரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறத கேட்டு நான் வந்து பெருசு வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் இப்படி வேஸ்ட்டாகி போயிருக்கு பார்த்து.
அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சின்னதாக ப்ராடக்ட் வாங்கி பாருங்கள், ட்ரையலுக்காக வாங்கி பாருங்கள். அது யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கினுக்கு வந்து செட் ஆகி ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் பெருசு வாங்குங்க. இது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து பாண்ட்ஸோட பிரைட் மிராக்கிள் ஆக்டிவேட்டட் சார்கால் டீடாக்ஸ் ஃபேஸ் வாஷ். ஓகே, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படின்னா, நான் ஒரு சின்ன ப்ரெஸ் தான் பண்ணேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அதோடைய என்ன டெக்ஸ்சரில் இருக்குது, லிக்விடியாக இருக்கா இல்லை திக்காக இருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன ப்ரெஸ் தான் நான் பண்ணேன். அதுக்குள்ளே அது வந்து பாதி வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. இது வந்து எந்த மாதிரினா பார்த்தீங்களா என்ன கைஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேஸ் வாஷெல்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. அண்ட் எதுவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. உங்கள் ஸ்கின் சிலவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து போட்ட உடனே ஒரு மாதிரியெல்லாம் இதாகும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணி பார்க்குறது கையில் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லாமல் ஃபேஸ்லாம் டேரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணவே கூடாது. பிகாஸ் ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து, நானும் ஜென்சி தான், இப்போது வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி ஹேண்ட் கிளாப்னு பண்ணுவாங்கள்ல, அதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னது எடுக்கலாம். நெயில்ஸ் நல்லா இருக்கா கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெயில்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அண்ட் இது வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு ப்ராடக்ட். ஆனால் என்னென்னா, அந்த ஆப்பில் ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், வரும்போது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேமராவில் உங்களுக்கு பெருசாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ரெனேயோடைய கொரியன் க்ளவுஸ் செரம். இது ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கினது. நான் இதோட யூஸ் பண்ணி பார்த்து எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டை ஒர்க்காக யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது கண்டினியூஸாக 1 மந்த் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் தெரியும். நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எல்லா ப்ராடக்ட்டோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கொரியன் க்ளோ. நம்ம இந்த ஜென்ரேஷனில் உள்ள கிட்ஸ்க்கெல்லாமே எப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம கியூடி கேர்ள்ஸ்க்கெல்லாமே வந்து என்னென்னா, ஒரு கிளாஸ் ஸ்கின் வேணும், கொரியன் மாதிரி ஸ்கின் வேணும், கொரியன் க்ளோயி கிளாஸி அந்த மாதிரி ஃபினிஷிங் தர்ற மாதிரி ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து this is so good. I would prefer this. Okay guys, just look at the packaging and இவ்வளோ சின்னதாக தான் சைஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம். ஓ மை காஷ், இது என்னென்னா விஷ்-கேரோடைய SPF 50 PA++ நயாசைனமைட் ஆயில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து சன்ஸ்க்ரீனா என்ன கைஸ், இப்படியெல்லாம் சன்ஸ்க்ரீன் செஞ்சு வச்சுருக்கீங்க, அந்தளவுக்கு செம்ம. எப்படின்னா, நான் நிறைய ப்ரமோஷன் பார்த்தேன், நிறைய வீடியோ யூடியூப்பில் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அடித்தாலே வந்துகிட்டே இருந்து விஷ்-கேர். அப்போ தான் நினச்சிட்டு அப்படி என்ன தான் இருக்குது இந்த சன்ஸ்க்ரீனில், சரி பண்ணி பார்க்கலாம், ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் இந்த சின்னது ஃபஸ்ட் வாங்கினேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் பெருசு வாங்கினேன். இப்போ நான் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் ரியலி குட். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கெல்லாம் அது ரொம்ப செட் ஆகும். ஸோ ஆயிலிக்கு எனக்கு தெரில, நான் எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் அதில் போட்டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இது செட் ஆகும்னு. இது வந்து எப்படின்னா 50 minutes பிஃபோர் சன் எக்ஸ்போஷன் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கின்னில். ஓகே, இதுதான் அந்த சன்ஸ்க்ரீன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது கைஸ். எப்படின்னா, நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒர்க்காக போகும்போது இந்த சன்ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு போனேன். என் கிளாஸ்மேட் ஒருத்தி வந்து என்கிட்ட கேட்டால், அல்ல நீ ஸ்ட்ரோப் க்ரீமாக போட்டிருக்க அப்படின்னு. பிகாஸ் இந்த சன்ஸ்க்ரீன் எப்படின்னா ஒரு க்ளோயியான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும்னா, ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரிலாம் நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது வித்தின் ஜஸ்ட் 1 ப்ராடக்ட். ஹவு அமேசிங் இஸ் தட். இந்த ப்ளமோடைய சன்ஸ்க்ரீன் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ திஸ். அண்ட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு பார்த்து தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கணும். செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் எந்த டைப்பு, இந்த டைப்புக்கு செட் ஆகும் அப்படின்னு வாங்கி அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன் கைஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோ, என்னை ஹார்ட்லாம் வச்சு காட்டுற பார்த்தீங்களா, பாருங்கள் எனக்கு அந்தளவுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் வந்து டூர் கூட்டிகிட்டு போனாங்களா, அப்போ கூட நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து ஓர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சின்னதாக இருக்கனால கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அது அதோடைய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இது வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக கிடச்சிது. லவ் பியூட்டி அண்ட் பிளானட் உடைய ஒரு ஷாம்பூ, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. இதை நான் எதாவது ட்ரை பண்ணியே பார்க்கல. ஸோ எனக்கு இது எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியலை. எனக்கு ட்ரை பண்ணேன்னா ரொம்ப சின்னதாலாம் இருக்குது. சரி, எங்கேயாச்சும் ட்ராவல் ஏதாச்சும் போகும்போது, ட்ரிப்புக்கு எதாவது போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே யூஸ் பண்ணாமலே வச்சுட்ருக்கேன். என்னென்னா அங்கே அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இது அப்படின்லாம். எனக்கு பேக்கேஜிங் பொதுவாகவே பிடிச்சிருக்குது. ஃப்ரீ சாம்பிள் அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நான் கன்ஃபார்மாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கைஸ். எஸ், ஐ ஹாவ் டு டெஸ்ட் இட். இனிமேல் தான் நிறைய vlogs நம்ம சேனலில் வருது, ஆனால் நீங்கள் இதுக்கு ஒழுங்காக சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பாருங்கள், நம்ம ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ அழகாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணும்.
ஸோ என்னை தோண வைக்குங்க கைஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோமா உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, செட்டஃபிலோடைய ஜென்ரல் ஸ்கின் கிளென்சர், ட்ரை டு நார்மல் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஆக்சுவலி கைஸ், இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் என்னதுன்னே தெரியாது. இது வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளென்சர். எனக்கு வந்து என்னது இது அப்படின்னே தெரியாது. நான் வந்து போன வருஷம் வந்து வெக்கேஷனுக்கு திருச்சூர் போனப்போ என் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். என் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணப்போ அக்கா ஃபேஸ் வாஷ் இருக்கான்னு கேட்டேன். ஃபேஸ் வாஷ் எதுக்குமா அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன் மேக்கப் ரிமூவ் பண்ணக்கா, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. எனக்கு அந்த டைம்லலாம் என்னடா இது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். அண்ட் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இதை வாங்கினேன். சின்னதாக வாங்கினேன், இனிமேல் பெருசு வாங்கணும் கைஸ். திஸ் இஸ் ஸோ குட். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட். எஸ், நான் அவ்வளோ ஹைப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாட் அண்ட் கியோடைய ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். எனக்கு நான் பாண்ட்ஸோடைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு என்ன ப்ராண்டு, ப்ளம்மோடைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அதில் எதுவுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இந்த ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசரில் கிடச்சிருந்துச்சு. என்னென்னா நம்ம ஸ்கின்னில் போடும்போது ஒரு ஹைட்ரேட்டிங் அந்த ஃபீல் இருக்குல்ல, அது செம்ம ஒரு ஃபீல் கைஸ். நார்மல் மாய்ஸ்சரைசர் போட்டால் நமக்கு அவ்வளோ எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. இதை போடும்போது அந்த ஹைட்ரேட்டிங் ஃபீலு, ஓ மை காஷ், அந்த எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இது வந்து ரியலி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து பெருசு நான் வந்து வாங்கணும் கைஸ். வாட் ஷுட் வி டூ? நமக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போக முடியாது. நம்ம பாக்கெட் மணியில் நம்ம தான் வாங்கணும். அதுக்கு இப்போலே பாக்கெட் மணியில் சேவ் பண்ணி வச்சா தான் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வீட்டில் கன்ஃபார்ம் நான் அதை வந்து வாங்குவேன் கைஸ். கன்ஃபார்மாக வாங்குவேன். வாங்கணும் அப்படி பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். கன்ஃபார்மாக வாங்குவேன் கைஸ். எஸ். ஓகே, இதோடைய ரேட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு தான். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் 2 டைம்ஸ் வாங்கினதில் இருந்துச்சு. 2 வாட்டி ஸ்மிட்டன்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணது 270 சம்திங் ரேட்டு. அண்ட் ஒரு வாட்டியும் வந்து ரேட் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. நான் செகண்ட் வாட்டி ஆர்டர் போடலான்னு சொல்லி பார்த்தப்போ வந்து 218 போட்டிருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸு, அப்புறம் என்னது ஜிஎஸ்டி, அப்படி எதெல்லாமோ ரேட்டு வச்சு போட்டிருந்தாங்க. டெலிவரி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம்னா 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும் காட்டலன்னு நினைக்கிறேன். டாட் அண்ட் கியோடைய அந்த செரம், அது நான் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டி தரேன். நான் ஒரு டாட் அண்ட் கியூடி கேர்ள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்கவே கூடாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டு அல்டிமேட் அலைனா. உங்களுக்காக தமிழில் பேசி போடுறேன், மலையாளத்தில் பேசி போடுறேன், எந்த லாங்குவேஜில் நான் பேச ரெடி தான். மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி மேக்கப் விலாக்ஸ் அப்புறமா கொஞ்சம் ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப். பை.